नहीं 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 वे நிம்மதியா இங்க தனியா கொஞ்ச நேரம் நிக்க விட மாட்டேன்றாங்க. உடனே அது வேணுமா இது வேணுமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேறாங்க. வாங்க வந்தே ஆகணும்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னும் குல்மார்க்கில் இவ்வளோலாம் யாரும் டார்ச்சர் பண்ணல. இங்கே சோன்மார்க்கில் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இது வாங்க வாங்க வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேறு பனி உள்ளே போயிட்டு அங்கே தெரியுதுங்களா, அங்கேருந்து இப்போ நாங்கள் நிற்கிற ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். இந்த 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் துரத்திட்டே வராங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. 500க்கு போகலாம் வாங்க, 600க்கு போகலாம் வாங்கன்னு. என்ன நீங்க டெய்லி பேசிக்கலாமா இல்லை மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க பணம் பணம் இது பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம், இந்த வியூவை அப்படியே பார்க்கலான்னா படமான்றாங்க. 2 3 4 என்னது இங்கே வந்து பார்த்தா மொத்தம் 3 இது இருக்குது. அந்த ஏடிவி பைக்கு, ஸ்கேட்டு, அப்புறம் வந்து அந்த ஜங்கர் இது பாருங்க ஜலிக்கின்னு போகிறாங்க. கையில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வராங்க. இந்த 3 இது மட்டும்தான் இங்கே இருக்குது. இன்னும் நிறையா இருக்கும் போல். ஒரு சிலலாம் இந்த கிளைமேட் ஸ்னோஃபால் ஆனதுனால நிறைய பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா அந்த சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பின்னாடி நிறைய பேர் வந்து போகிறாங்க இல்லையா, அதுதான் வழி. ஸோ நடந்தும் மேலே போகலாம். நாங்கள் அந்த ஏடிவி பைக் பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து 2 பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ நம்ம நிற்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ எப்படி அவங்க கூப்பிட்டு போகிறானுங்களா இல்லை நம்ம நடந்தே போகிறதா எதுவுமே தெரில. அவனுங்க பாட்டுக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் விட்டு சல்லுன்னு வலிச்சின்னு போயினே இருந்துட்டானுங்க, என்னன்னு தெரில. ஸோ அதான் அண்ணா அன்னி கேட்டு போயிருக்காங்க, கேட்டுட்டு வராங்க போல், நடந்து வராங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு போல் ஏன்னா கூப்பிட்டு போகிறதா இருந்தால் குழந்தையாகவே மாறிவிட்டார்கள். என்ன தெரியுது ஐஸு. ஸோ அவங்க நடந்து வர்றதை பார்த்தா இல்லை போல். ஸோ நம்ம இது மேலே நடந்து தான் மேலே போகணும் போல். ஸோ மேலே போயிட்டு மேலே வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இதுதான் லாஸ்ட் பாயிண்டாங்க. நாங்கள் இது ஃபஸ்ட்டு நேராக எடுத்து வந்து இங்கே நிறுத்தினோன்னே இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டுன்னு நினச்சிட்டோம். தெரியாதவங்க எதுவுமே புக் பண்ணாதீங்க, நடந்தே வந்துடலாம். சும்மா ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க நடந்து வர்றதுக்கு கூட. நம்ம ஏதோ ரொம்ப தூரம் இருக்கு போல் எல்லாம் அங்கே உள்ள அருகே போனதை நம்பி நம்ம புக் பண்ணி வந்தால் ஒரே 2 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்து விட்டால் அதுக்கு 1800 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ நடந்தே வந்துடுங்க, ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆமாம் மூச்சு வாங்குந்தான். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்ன காற்று அடிக்கலாம், வெயிலுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. காற்று அடித்தா அப்படியே ஃப்ரீசிங்காக அடிக்குது, ஒன்றுமே சமாளிக்க முடியல. ஓ ஸோ நம்ம அது மேலே வரைக்கும் ஏறி போனோங்க. அதில் ஏறி அப்படியே அதில் வந்து திருப்பி அந்த ஸ்டாண்டிங் பாயிண்ட் அங்கே வந்து இது இன்னும் எங்கே நம்மளை பைக்கில் ட்ராப் பண்ணாங்களோ அங்கே வந்துடணும். ஸ்னோ கல் மாதிரி இருக்குங்க பாருங்க. அப்போ கண்ணிலே விழுச்சு. சொன்ன கொஞ்சம் மேலே போயிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே வந்துடுங்க. நம்ம பாட்டுக்கு நடந்து வீடியோ அது இதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. வேறு எதுவும் இங்கெல்லாம் நீங்கள் சோன்மார்க்கில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வியூஸ் நல்லா இருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஸ்னோ டைமில் வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பின்னாடி பார்த்தீங்களா இருங்க, அந்த சைடு அதே மாதிரி காட்டுறேன். அங்கே பாருங்க ஃபுல்லாக ஸ்னோ. கால் வச்சாலே அப்படியே உள்ளே போகுதுங்க பாருங்க. உள்ளே போயிட்டா எவ்வளோ உள்ளே போயிருக்கேன் பாருங்க. அன்டச்சுடு ஸ்னோ பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உள்ளே போயிடுது. இங்கே அப்படியே நம்ம பாட்டுக்கு
பார்க்கிங் பண்ணி வீடியோஸாக எடுத்து என்ஜாய் பண்ணலாங்க. இந்த குல்மார்க்கில் ஃபேஸ் 2 இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த சோன்மார்க் ஃபுல்லாக. இங்கே வேறு எதுவுமே இல்லை. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2-3 கடைங்க இருக்குது, டீ மேகி, அவ்வளோதான். மற்றபடி அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வேறு எதுவுமே இங்கே இல்லை. நீங்க என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? ஸோ வர்றதுன்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு ஃபன் பண்ணலாம். ஸோ சோன்மார்க் வர்றதா இருந்தால் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, தான் பெஸ்ட். இங்கே கடைலாம் வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் ஒரு வேளை அதெல்லாம் கூட கடையாக இருக்கலாம். அங்கே பாருங்க ஒரு பில்டிங் தெரியுதா, அதெல்லாம் நான் என்ன நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னாங்க. அது இதனால அப்படியே ஃபுல்லாக அங்கே பாருங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தாங்க பிளானு. ஃபுல்லாக அப்படியே வாக்கிங் போய் எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணலான்ட்டு. இங்கே பாருங்க குழந்தை ஸ்னோவில் விளையாடிட்டு இருக்கு. ஓ ஓ மை காட், ஸ்னோ அப்படியே சால்ட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அப்படியே காற்றுக்கு. பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன், காற்றுக்கு ஸ்னோலாம் எப்படி இதாகுதுன்னு தெரியுதுங்களா. பாருங்க அந்த மேலே டாப்பில் ஸ்னோ எப்படி பாருங்க, காற்று அடித்தாலே அப்படியே பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுதுங்க. அதுதான் கடுப்பு. பாருங்க ஸ்னெஜ் அப்படியே ஒரே ஒரு கால் தடம் கூட இல்லைங்க, ஸ்னோ செம்மையாக இருக்கு. நம்ம ஹில்ஸ் டாப்புக்கு ஏறிட்டு இருக்கோம். செம்ம பண்ணிங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டோன்னா டாப்புக்கு வந்துடலாம். எஸ் பாருங்க, ஐயோ காற்று பயங்கரமாக அடிக்குது, காற்று விட்டு விட்டு அடிக்குதுங்க, அதுதான் கடுப்பாக இருக்கு. ஓ இங்கே பாருங்க கால் எவ்வளோ உள்ள இறங்கி இருக்குன்னு. சரியா காற்று பயங்கரமாக அடிக்குது. வரல கொஞ்ச நேரம் நின்றா வீட்டுக்கு பனி உடஞ்சி அப்படியே உள்ள போகுதுங்க. ஸ்னோ அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, அப்படியே உள்ளே இறங்குது பாருங்க. ஸோ அப்படி அங்கேருந்து அப்படியே நடந்து இங்கே இதில் வழியா இந்த சைடு வந்துட்டாங்க. ஒன்றும் வேற வேணுன்னே ஓட்டுறானுங்க பாருங்களா, மதிக்க மாட்டானுங்க. நடந்து போறானுங்களா மதிக்க மாட்டானுங்க, வேணுன்னே ஓட்டுறானுங்க. ஒருத்தனும் வேலை ஏறுற மாதிரி வரானுங்க. அதான் அதே அதில் போயிருந்தா ராஜா மாதிரி மதிக்கிறானுங்க, அதில் போகலன்னா மேலே ஏற்றி மதிக்கிறானுங்க பாருங்க. ஓ ஸ்னோஃபால் ஆனதா? ஸோ ஓகே ஓகே. नहीं भैया அங்கதான் பனிச்சரிவு நடந்த இடமா. ஸோ இதோட வீடியோ நியூஸில் கூட வந்திருக்கு. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருங்க, அப்படியே பொதக்குழியில் உள்ளே இறங்குற மாதிரி இறங்கிட்டே இருக்கு. அங்கே பாரு
இவ்வளோ நேரம் நிம்மதியாக இருந்தாங்க அங்கே. சரி, இந்த சைடு வந்த உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மேலே ஒரு வெளியே ஏறி வந்துட்டோங்க. இங்கே எப்படியோ கடை இல்லைன்னு நினச்சோம். ஒரு டீ கடை இருக்கு. மேலேயே ஏற்றுற மாதிரி வரானுங்களே. பாத்தியா எப்படி வரானுங்கன்ட்டு. சப்போர்ட்டு நடந்து வரோம். சேர்த்து கொஞ்சம் வேகமாக வேடா. ஒரு டீ கடை இருக்குங்க, நாங்கள் போய் டீ சாப்பிட்றோம். ஓகே, டீ சாப்பிட்லாங்க. டீ சாப்பிடலாம், மேலே டீ சாப்பிட்லாம். ஸோ இங்கே டீயில் மேகி மட்டும்தான் இருக்குது இந்த ஷாப்பில். டீயும் இருக்கா? ஓகே, டீ, மேகி, பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சேர் கொடுத்தாங்க, உட்காந்துட்ருக்கோம். எவ்வளோ? பிளெயின் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இன்னும் 2000. இன்னும் நம்ம அது வரைக்கும் நடந்து போனோங்க. இந்த கிளேசியர் வரைக்கும் நடந்து போனோம். எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. நல்லா இருக்குங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல இடம் தான். சாப்பிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒரே ஒரு கடை இருக்குங்க நூடுல்ஸ். இந்த இடத்துல சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல, அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸு. குழந்தைங்களெல்லாம் கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. எப்படி தாக்க முடியுதுங்க பாருங்கள். குழந்தைங்கலாம் எப்படி தாங்குறாங்க. கிட்ட வந்துட்டாங்க. அந்த ஸ்னோ ஃபால் ஆச்சு இல்லையா, அந்த கிளேசர், அந்த இடம் தாங்க பனிச்சரிவு. ஸ்னோ சரிஞ்சது ஃபுல்லாக. அப்படியே அங்கே எல்லாமே போகிறாங்க பாருங்கள். இது மேலே அப்படியே மேலே ஏறி நடந்து அப்படியே போகிறாங்க. ஸோ நம்ம அப்படியே கீழே போய் அது போகணும். ஸோ நூடுல்ஸ் வந்துருச்சு. வேண்டாம் வேஸ்ட்டு வர இல்லை, வேண்டாம். ஸோ நூடுல்ஸ் சாப்பிட்டு அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க என்ட்ரி. இதில் நடந்து அப்படியே போகணும். ஸோ நூடுல்ஸ் வந்துருச்சு, எடுத்துக்கோ வாங்கி. ஸோ நூடுல்ஸ் எப்படி இருக்குது? எப்படியும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தான் இருக்கும் நூடுல்ஸு. சரி, ஓகே, சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அங்கே நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு. பிளெயின் நூடுல்ஸ் 50 ருபீஸ், சாயா 30 ரூபா, ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபா. இங்கே அதான் இங்கே நீங்கள் வரும்போது எல்லாமே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் வறுத்தாக உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் உட்காரத்துக்கு அங்கங்கே அது பெஞ்சு எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி நிம்மதியாக நடக்க கூட விட மாட்டேன்றாங்க. அது ரைடு வாங்க, இது ரைடு வாங்க அப்படின்னே இது பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க அதுலேருந்து வந்தோம் இல்லைங்களா. நான் அப்படியே இதில் அப்படியே மேலே ஏறி இந்த இதில் அப்படியே போகணும். நம்ம இதில் நடக்கணும். பின்னாடியே ஃபாலோ பண்ண வராங்க. நாங்களும் கண்டுக்காத மாதிரியே வரோம். இங்கேருந்து இங்கே இழுத்துன்னு போகிறதுக்கு ஸ்னோவில் கால் பார்த்து வைக்கணும். ஏன்னா இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஸ்னோ. அப்படியே கால் வச்சோடனே உள்ளே போகுது. இங்கேயும் ஒரு டேபிள் சேர்லாம் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் அங்கே உள்ளே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. நீங்கள் பார்த்தீங்களா, உள்ளேயும் ஒரு கடை இருக்குங்க.
பார்க்க கடையில் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் உள்ளேயும் ஒரு கடை இருக்குங்க. அதுக்குதான் தெரியாத இடத்துல. ஆமாம், 3 கடை இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்க வியூ எல்லாம் நல்லா இருக்குங்க. சேர்லாம் ஃபுல் ஸ்னோவில் பாருங்க எப்படி உள்ள போயிருக்கு. ஓகே வாங்க. ஸ்லிப் ஆகுதுங்க ரொம்ப. ஸ்னோ ஆமாம், பயங்கர சாஃப்டாக இருக்கு. பார்த்தோம் ஸ்னோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்து இப்படியே இதில் மேலே ஏறி அந்த பக்கம் அப்படியே போயிடலாங்க. பார்த்து ஸோ அப்படியே ஒரு ரூட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. சாஃப்டாக இருக்குது ஸ்னோ. எவ்வளோ பார்த்தீங்களா அப்படி இருக்குது ஸ்னோ சாஃப்டாக பாருங்க. அம்மா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட விழுற மாதிரியே இருக்கு. வெயில் எவ்வளோ நேரம் இருந்துட்டு வெயில் இல்லாத இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப இதாக இருக்கு. சொன்னேன் பண்ணி இது இந்த ஹலி ரொம்ப இதாக இருக்குங்க. அம்மா பாருங்க இதில் எப்படியோ அதில் போயிடலாமா சுற்றின்னு. மரம் பாருங்க. நிற்க கூட முடியலங்க, வலுக்குது. ஆனால் வியூ நல்லா இருக்கு. ஓகே.